friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான குருமா. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா இருக்கும், பட் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. இட்லி, தோசை, பூரியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். இந்த குருமாக்கான மெயின் இன்கிரீடியன்ட் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை குருமா ஒரு ஃபெமிலியரான டிஷ்ஷுங்க. இதை பாம்பே குழம்பு, பாம்பே குருமான்னு சொல்லுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக ஏதாவது ஒரு சைட் டிஷ் பண்ணணும்னு யோசிச்சா இது நல்ல ஆப்ஷன். காய்கறி எல்லாம் இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு பொட்டுக்கடலையை வச்சு அருமையாக ஒரு குருமா பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும் ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த குருமாக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டான பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்குறாங்க. ரோஸ்டட் சன்னா தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இதை நம்ம பொடிக்கணும், வறுக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே பொடிச்சா போதும். இப்போ இந்த பொட்டுக்கடலையோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா. இது ரெண்டும் சேர்க்கும் போது அந்த பர்ஃபெக்டான அந்த குருமா ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பொடிச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, அப்போ தான் அந்த குருமா வாசனை இருக்கும். அடுத்தது கசகசா, இது 1 டீஸ்பூன் சேர்க்கணும். ஒரு சில கண்ட்ரீஸில் இந்த கசகசா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லுறீங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கசகசா ஆப்ஷனல், பட் கசகசா சேர்க்கும் போது குருமாவோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைனாக பொடிச்சாச்சுங்க. நல்லா அந்த சோம்பு, கசகசா இந்த பொட்டுக்கடலையோடு சேர்த்து பொடிச்சுங்காட்டி நல்ல கமகமான வாசனையோட பொட்டுக்கடலை பொடி ரெடி. அடுத்தது நம்ம குருமா தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு இப்போ கொஞ்சமாக தாளிப்புக்கும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தாளிப்புக்கு நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த சோம்பு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். அதுவே நல்ல ஒரு குருமா வாசனை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதில் நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கட்டுங்க. அடுத்தது நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். அதாவது நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது நல்ல அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. இங்கே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 1-2 நிமிஷத்தில் தக்காளி மசிஞ்சு வெந்துடும். ஸோ இது இருக்கட்டும். இந்த டைம் கேப்பில் நம்ம அந்த பொட்டுக்கடலை பொடியை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடியை ஒரு பவுலுக்கு சேர்த்தாச்சு. இதில் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா கரைச்சிடலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நம்ம தண்ணி நிறையா சேர்த்து பொட்டுக்கடலை பொடியை நல்லா கலந்துக்கணுங்க. ஏன்னா நம்ம குருமாவில் பொட்டுக்கடலை பொடி சேர்த்த உடனே குருமா குயிக்காக திக்காகும். ஸோ ரொம்ப திக்காகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கங்க. இங்கே மொத்தமாக நான் 3 டம்ளர் தண்ணி விட்டு கலந்துருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. பட் நம்ம இங்கே காய் எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி தான் ஒரு குருமா. ஸோ இந்த அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்தா போதும். ஏற்கனவே பச்சை மிளகாவும் 2 போட்டிருக்கோம். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவை கலந்து விட்டுறலாங்க. இந்த பொட்டுக்கடலையோட சோம்பு, கசகசா சேர்த்து பொடிச்சோம். ஸோ அதுவே நல்ல ஒரு குருமா வாசனை கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா வேறு எந்த பொடியும் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு ஃபுல் பாயில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், குருமா நல்லா திக்காக கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நல்ல பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, கமகமான வாசனையோட அருமையான பொட்டுக்கடலை குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபெமிலியரான ரெசிபி தாங்க. இதை பாம்பே குழம்பு, பாம்பே குருமான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இது. நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குழம்பு குருமா பண்ணணும்னு யோசிச்சா இது நல்ல ஆப்ஷனுங்க. குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சுட சுட இட்லியோட இந்த பொட்டுக்கடலை குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் இந்த குருமா செஞ்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. டக்குன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.